ஹாய், இன்றைக்கி மட்டன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 kg மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 15 சின்ன வெங்காயம், 10 வெள்ளைப்பூடு, 5 துண்டு இஞ்சி பீஸ் அதை எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர் எடுத்து அதில் ஆயில் போட்டு இந்த அரைச்ச பேஸ்ட்டையும் போட்டு வதக்கிக்கோங்க. 3 சின்ன தக்காளியாக பார்த்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணுங்கள். நல்லா வதக்குங்க ஒன்று சேர்ந்தாப்புல. தக்காளி லைட்டாக மசிகிற டயத்தில் வாஷ் பண்ணி வச்ச மட்டனையும் போட்டு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு ஒன்று சேர பெரட்டி மட்டன்லேருந்து தண்ணி வர வரைக்கும் லைட்டாக வேக விடுங்க சிம்லேயே. தென் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி ஒரு 5 விசில் வர வைங்க. 5 விசிலுக்கு அப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுவே ஒரு குழம்பு மாதிரி ரெடியாக இருக்கும். இந்த மட்டனுக்கு 5 விசில் கரெக்டாக இருந்தது. பத்தலைன்னா நீங்கள் கூட 2 கூட போட்டுக்கலாம். தென் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் போட்டு 2 பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் 1 பே லீஃப், அப்புறம் 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இந்த ஆனியன் கலர் சேஞ்ச் ஆன அப்புறம் இதில் 1 ஸ்பூன் மட்டன் மசாலா போடுங்க. 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள் போடுங்க. 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு எல்லாம் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ வேக வச்சு எடுத்தோம்ல குக்கரில், அந்த மட்டன் குழம்பையும் இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறம் இதில் மல்லித்தூளை போட்டு இறக்குனீங்கன்னா மட்டன் குழம்பு ரெடி. இதுவே உங்களுக்கு குருமாவாக வேணும்னா கொஞ்சமாக தேங்காய், அப்புறம் கேஷ்யூ அது போட்டு அரைச்சி போட்டிங்கன்னா நல்லா குருமா மாதிரி கிடைக்கும். நான் குழம்பாவே ரெடி பண்ணிட்டேன். இதை ரைஸ் கூட, சப்பாத்தி கூட, தோசை கூட, ஈவன் பரோட்டாக்கு கூட நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.